பாகிஸ்தானில் ஜெய்ஷ்-இ முகமதுவின் நிலைகளை இந்திய விமானப்படை தாக்கியதாக முதன்முறையாக அந்த அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளது. இதனிடையே ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து இந்திய விமானப்படையினர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் நிலைகளை குறிவைத்து குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் அதன் தலைவர் மசூத் அசாரின் மைத்துனர் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்தியா கூறியது. ஆனால் இதனை பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வந்தது. இந்நிலையில் இந்திய விமானப்படையின் தாக்குதலை முதன்முறையாக ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஏவுகணைகளை கொண்டு இந்திய விமானப்படை தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பின் புதிய அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் தங்கள் அமைப்பினர் உயிரோடு இருப்பதாகவும் இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய நாடுகள் பாகிஸ்தான் மீது தொடர்ந்து அழுத்தம் செலுத்தி வருவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணிந்து தங்கள் மீது பாகிஸ்தான் நடவடிக்கை எடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் இந்த செயலை முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப்புடன் ஒப்பிட்டுள்ளது. இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் விடுவிக்கப்பட்டது குறித்தும் அந்த அமைப்பு அதிருப்தி தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷரப்புடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்த ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பு 2003ஆம் ஆண்டில் முஷரப்பை கொல்ல முயற்சித்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த மசூத் அசார் உயிரிழந்ததாக வெளியான தகவலை பாகிஸ்தான் ஊடகங்கள் மறுத்துள்ளன. 50 வயதான மசூத் அசார் கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பாலக்கோட் தீவிரவாத முகாமில் அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக உளவுத்துறை தகவல்கள் வெளியாகின. இந்த தகவலை மசூத் அசாரின் நெருங்கிய உறவினர் ஒருவர் மறுத்துள்ளதாக பாகிஸ்தான் ஜியோ உருது நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் அவரது உடல்நிலை மிக மோசமான நிலையில் இருந்ததை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரோசி சில நாட்களுக்கு முன் உறுதி செய்திருந்தார்.